வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்த்தியான தோசை சாண்ட்விச் செய்யலாம். நான் வெஜிடபிள் சாப்பரில் கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய், முட்டைக்கோஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்து வந்த பிறகு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஏதோ ஒரு கீரை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, வரமிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட வேக வச்சு வச்சுருந்த வெள்ளைக்கடலையை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மூடி வச்சிடலாம். சிம்மிலே ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம போட்டிருக்க காய்கறி எல்லாம் வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம போட்டிருந்த அந்த வெள்ளைக்கடலையெல்லாம் இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி இருக்கணும். இப்போ தோசை தவா காஞ்சதும் தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசையில் 2 பக்கமும் திருப்பி போட்டு லேசாக தோசையை வேக வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங்கை இந்த தோசையில் வச்சுட்டு இந்த மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ண பிறகு 2 பக்கமும் திருப்பி போட்டு இதை நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான தோசை சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நடுவில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.